தொகுதி மறுவரையறை என்பது கழுத்தின் மேல் உள்ள கத்தி என்றும், மக்கள் தொகை அடிப்படையிலான மறுவரையறை என்பது சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனை போன்றது என்றும் தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை தொடர்பாக மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் மற்றும் 6 மாநிலங்களில் இருந்து சிரோன்மணி அகாலிதள், ஏஐஎம்ஐஎம் உள்ளிட்ட 14 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தொகுதி மறுவரையறை என்பது மாநிலங்களின் கழுத்தின் மேல் வைக்கப்பட்ட கத்தி போன்றது என்றார். The delimitation process, if it is undertaken after the census, will lead to a large increase in the number of seats of northern states, while there will be a significant reduction in the representation of the southern states in parliament. This will suit the BJP as they hold greater influence in the north. அதைத் தொடர்ந்து பேசிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை என்பது சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனை என்றார். South will not accept population based delimitation. If BJP does delimitation on population, South India will lose political voice. North will make us secondary citizens. Everyone here agrees. We will not accept delimitation based on the population. அவரை தொடர்ந்து பேசிய கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், தென் மாநிலங்களின் குரலை தேசிய அளவில் ஒடுக்குவதற்கான முயற்சியே மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்றார். The center now plans to reduce our parliamentary representation, effectively silencing our voices at the national discourse. வட மாநிலங்களை கொண்டு மட்டுமே நாட்டை ஆள பாஜக திட்டமிட்டுள்ளதாக கேரள காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் സുധാകരൻ ചെന്നൈയിൽ ന്യൂസ് 18 தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். ഇന്ത്യ രാജ്യത്ത് മഹാഭൂരിപക്ഷം എംപിമാർ ഇന്ത്യയുടെ വടക്ക് ഉത്തരേന്ത്യൻ ഭാഗത്ത് യാതൊരു ജനന നിയന്ത്രണങ്ങളൊന്നുമില്ലാത്ത ആ പ്രദേശത്തെ ആളുകളുടെ വോട്ട് ഉപയോഗിച്ച് ജനാധിപത്യം തകരും. இதனிடையே தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது என பிரதமருக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். அதில் தொகுதி மறுவரையறை என்பது சில மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் பொதுமக்களின் உணர்வுகளில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது என சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய முன்னுரிமையாக இருந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துவதில் தென் மாநிலங்கள் காட்டிய நேர்மையின் விளைவாக 1971ஆம் ஆண்டு இருந்த தென் மாநிலங்களின் மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டில் 4% வரை குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் விகிதாச்சாரப்படி இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் இந்திய அரசியலமைப்பின் 81வது சட்டப்பிரிவில் திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.